மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. பிரச்சனை பண்ணாம மரியாதையா வழிய விடு. உனக்கு என்னடா மரியாதை? யூனியன் லீடரை பகிச்சுக்கிட்டா என்ன ஆகணும்னு தெரியணும்ல. இருடா இரு. இத பாரு, அவசரப்படாத, பேசி தீர்த்துப்போம். சும்மா பேசலாம்னு பொய்ய சொல்லாத. உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது. இருங்கடா. இத பாரு, நான் சொன்னா கேப்பியா இல்லையா? நான் தான் எதா இருந்தாலும் பேசி போன்னு சொல்றேன்ல. இத பாரு, எதா இருந்தாலும் முதலாளி கிட்ட பேசிக்கலாம். நான் பேசுறேன். உன் பேச்ச கேட்கலாம் நான் தயாரா இல்ல. உன்கிட்ட எனக்கு என்னடா பேச்சு? போடுறா அவனை. அந்த யூனியன் லீடர் மேனேஜரை கொல்றதுன்னு முடிவோட வந்திருக்கான் போல இருக்கே. எப்படியோ மில்லுல நமக்கு இருந்த ஒரே தொந்தரவு இதோட முடிஞ்சது. என்னடா பண்ண போறீங்க? இன்னையோட நீ செத்தடா. கஜபதி, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுடா. என்ன ஒண்ணும் பண்ணிடாதடா. நான் சொல்றத நம்புடா. நான் முதல்ல ஐயா கிட்ட பேசி எப்படியாவது வேலையை போட்டு கொடுத்துறேன்டா. ஐயோ, என்னைய வேலையை விட்டு தூக்குற நீ செத்தடா. என்னை விட்டுறா. மேனேஜர் தப்பிச்சிட்டானே. நில்லுங்கடா, வந்து என்கிட்ட மோதுங்கடா. மேனேஜர் இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணி போலீஸ்க்கு லைனே கிடைக்கல. அவனுங்களுக்கு இன்னைக்கு நல்ல நேரம், அதான் ஓடி போயிட்டானுங்க. நான் மட்டும் இங்க இருந்திருந்தா ஒருத்தனும் உயிரோட இருந்திருக்க மாட்டான். போதும், நிறுத்துறியா? ஒரு ஆபத்து வந்து தப்பிச்சா போதும்னு ஓடி போயிட்டு இப்ப வந்து பிலிம் காட்டுறியா? இல்ல மேனேஜர், அது வந்து என்ன சார், எல்லாம் எனக்கு தெரியும், சும்மா நடிக்காத. என்ன சார், உங்களுக்கு ஏதாவது அடிக்கடி படல? இல்ல சார், போலாமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரியான நேரத்துல வந்து என்ன காப்பாத்துறீங்க. அம்மா, யார் சார் அவங்க? எதுக்கு உங்களை கொல்ல பார்த்தாங்க? அவன் எங்க கம்பெனில யூனியன் லீடரா இருந்தவன். செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்தேன், அதுக்கு என்ன அவன் கொல்ல வரான். சரி, அதை விடுங்க. அப்புறம் சார், உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என் உயிரையே நீங்க காப்பாத்திருக்கீங்க. நான் ஏதாச்சும் உங்களுக்கு செய்யணுமே. சார் ஒரு நிமிஷம் இருங்க. சார், இவனை எங்கேயோ பார்த்திருக்கோமே. எங்க? ஓ, இவனா அன்னைக்கு பூஜாவை காப்பாத்தி நம்ம பிளானையே கெடுத்த மேலவன். தம்பி, இந்தாங்க. எதுக்கு? நீங்க என்ன காப்பாத்துறதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். இந்தாங்க, வாங்கிக்கோங்க ப்ளீஸ். இல்ல சார், என் கண்ணு முன்னாடி ஒரு உயிர் போறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதான் நான் உங்களை காப்பாத்துறேன். மற்றபடி உங்க கிஃப்ட்டுக்காகலாம் வேணாம் சார். இந்த பணத்தை விட உங்க உயிர் ரொம்ப வேல்யூவானது. இனிமேல் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க. நான் வரேன். ஒரு நிமிஷம். நீங்க இல்லைன்னா நான் இப்ப உயிரோடவே இருக்க மாட்டேன். அந்த சந்தோஷத்துல தான் இந்த பணத்தை கொடுத்தேன். நீங்க இப்படி ஒரு ஜெனுவன் பர்சனா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஆனா நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் மறுபடியும் ஏதாவது செஞ்சே ஆகணும். உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்களேன் ப்ளீஸ். எனக்கு இப்ப தேவை ஒரு வேலை தான் சார். அது விஷயமா இன்னைக்கு ஒரு காட்டன் மில்லுக்கு வர சொல்லிருக்காங்க. அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். எந்த காட்டன் மில்லு சார்? அது பூஜா காட்டன் மில் சார். பூஜா காட்டன் மில்ஸா? ஆமா சார். அப்போ உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம்னு நினைச்சுக்கங்க. எப்படி சொல்றீங்க சார்? அந்த மில்லோட மேனேஜரே நான் தான் சார். இப்பவே என்னோட வாங்க, மேடத்துக்கிட்ட உடனே பேசி வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார்.
வாங்க வந்து என் கூட கார்ல உட்காருங்க. வாங்க சார் போலாம் சார். டேய், அன்னைக்கு பூஜாவை எனக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டு இப்ப எங்க கம்பெனிக்கே வேலைக்கு வரியா? என்ன இந்தாங்க. இலக்கியா, நான் எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? உடம்பு சரியில்லை. சரி, நான் போய் எடுத்துட்டு வந்துட்டேன். வாங்க. இதான் நம்ம கம்பெனி. வாங்க. தெரியும் சார். நான் நேத்தே இங்க வந்து வேலை கேட்டு வெயிட் பண்ணேன். அப்படியா? ஆமா சார். கேட்ல ஆட்கள் தேவைங்கிற போர்டை பார்த்துட்டு உள்ள வந்தேன். உள்ள வந்து ஓனர் மடத்துக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். அப்புறம் அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க, நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஓஹோ, அப்ப நேத்து உங்களுக்கு வேலை கிடைக்காம போனது எனக்கு நல்லதா போச்சு. ஏன்னு கேக்குறீங்களா? நேத்து வேலை கிடைச்சிருந்தா இன்னைக்கு ரோட்ல நடந்து வந்திருக்க மாட்டீங்க, என்னையும் காப்பாத்திருக்க மாட்டீங்கல்ல. வாங்க வாங்க வாங்க. சரிங்க சார். இவன் நேத்து எப்ப நம்ம மில்லுக்கு வந்தான்? தெரிஞ்சிருந்தா அப்பவே வேலை இல்லைன்னு துரத்தி விட்டுருப்பனே. வாங்க சார், உட்காருங்க ப்ளீஸ். உட்காருங்க. தேங்க்யூ சார். அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? இல்ல பரவாயில்ல சார், எதுவும் வேணாம். என்ன சார் நீங்க என்ன காப்பாத்துறதுக்கு பணம் கொடுத்தா வேணாம் நீங்க, அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. ஆனா ஜூஸ் வேணாம்னு சொல்றீங்க. அதெல்லாம் கிடையாது, நீங்க ஜூஸ் சாப்பிட்டே ஆகணும். என் கேபினுக்கு ஜூஸ் கொண்டு வாங்க. ரெஸ்யூம் கொண்டு வந்திருக்கீங்களா? ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், வைங்க. உங்களை பார்த்தா நல்லா படிச்ச ஒரு மாதிரி தான் தெரியுறீங்க, லுக்குலே தெரியாதா? இங்க பாருங்க, இங்க இருக்கிறது ஸ்டோர் கீப்பர் ஜாப் தான். அதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய படிப்பெல்லாம் தேவையில்ல. ஆமா, உங்களுக்கு இந்த ஸ்டோர் கீப்பர் ஜாப் ஓகே தானே? ஸ்டோர் கீப்பரா? சாரி கௌதம், உங்களை பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி தெரியுது. பட் உங்க தகுதிக்கு இந்த ஆபீஸ்ல வேற எந்த வேலையும் இல்ல. நீங்க ஓகேன்னு சொன்னா இந்த வேலையை இப்பவே நான் உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன். இல்லைன்னா கொஞ்ச நாள் பொறுங்க. ஆபீஸ்ல வேற ஏதாவது ஹையர் போஸ்ட் காலியாச்சுன்னா அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். உடனே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல சார், அது வரைக்கும் வீட்டு செலவை சமாளிக்க முடியாது. உழைச்சு சாப்பிடுற எந்த வேலையுமே நான் குறைவா நினைக்கல. எனக்கு இந்த ஸ்டோர் கீப்பர் வேலையை கொடுங்க சார். குட். ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஓனர் மேடத்துக்கிட்ட பேசிடுறேன். சார் ஜூஸ் அதான் கொடுப்பா. சொல்லுங்க அங்கிள். அம்மா, நம்ம கம்பெனில ஸ்டோர் கீப்பர் வேலை காலியா இருந்துச்சுல்ல, அதுக்கு ஒருத்தரை செலக்ட் பண்ணிருக்கம்மா. நீ ஒரு தடவை அவரை இன்டர்வியூ பண்ணிடுறியா? நீங்க செலக்ட் பண்ண பெட்டரா தான் இருக்கும் அங்கிள். இதுல நான் வேற எதுக்கு தனியா இன்டர்வியூ பண்ணணும்? நீங்களே பார்த்து அப்பாயிண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஓகேம்மா, ஓகே. இவரை பத்தி உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். நான் மில்லுக்கு வரும்போது நம்ம யூனியன் லீடர் கஜபதி இருக்கான்ல, வழிமறிச்சு அட்டாக் பண்ண பார்த்தாமா. ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சு? பயப்படாதம்மா. அப்போ அந்த நேரம் பார்த்து இவர் வந்து அவனுங்களை அடிச்சு துரத்தி என்னை காப்பாத்தினாரு. அப்படியா அங்கிள்? ஆமாமா. நாம வேணா அவங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? அதெல்லாம் வேணாம்மா. ஒன்ன போராட்டம் அது இதுன்னு ஏதாவது ஆரம்பிப்பானோமா, நம்ம மில்லு பெரிய கெடுத்துருவானுங்க. அதனாலதான் அப்படியே விட்டுட்டோமா. அப்புறம் என்னை காப்பாத்தினார்ல, அவரு நம்ம கம்பெனிக்கு தான் வேலை கேட்டு வந்திருக்காரு. உடனே அவரை கூட்டிட்டு வந்து ஏதாவது பண்ணி ஆகணும்னு ஸ்டோர் கீப்பர் வேலை கொடுத்துட்டேன். சூப்பர் அங்கிள். நீங்க எது செஞ்சாலும் அது கரெக்டா தான் இருக்கும். ஓகேம்மா, நான் வச்சிடுறேன். தேங்க்யூமா, பாய். மேடம் ஓகே சொல்லிட்டாங்க. நீங்க இன்னைக்கே ஜாயின் பண்றீங்களா இல்ல நாளைக்கு வரீங்களா? இல்ல சார், நான் இப்பவே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே. பார்த்திபன், சாரை உடனே கூட்டிட்டு போய் ஸ்டோர் ரூம் எல்லாம் காமிச்சு
வேலையை பத்தி அவர்கிட்ட சொல்லிடு. சரிங்க சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.